ராஜா சார் கூட வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே சொல்லுவாங்க, கோவப்படுவாரு, திட்டுவாரு எல்லாமே சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் அவர்கிட்ட திட்டு வாங்கினது இல்ல. நைஸ். ஆம், அவர் வந்து என்ன கிண்டல் அடிப்பாரு, என்ன நகையாடுதல்லாம் பண்ணுவாரு, என்ன கலாய்ப்பாரு, அதெல்லாம் பண்ணுவாரு. புகழுவாரு. அவர் வாயால நான் புகழ் வாங்கியிருக்கிறேன். கான்ஃபிடென்ட்டா என்ன சொல்லுவாரு. "இத போய் பாடு, இத போய் ரெக்கார்ட் பண்ணு, இத பண்ணு நீ" அப்படின்னு சொல்லுவாரு. எனக்கே டவுட் வரும், "சார் இந்த பாட்டு எனக்கு செட் ஆகுமா சார்?" "அதெல்லாம் பாடு சூப்பரா வரும்" அப்படி சொல்லிட்டு அசால்ட்டாக போயிடுவார் அவர் பாட்டு. ஓகே. அண்டு ஒரு இடத்துல நான் ஸ்டக் ஆகும்போது அதை அழகாக சொல்லிக் கொடுப்பார். அதை அப்படி எடுத்துக்க, அதை இப்படி பண்ணு, இப்படி பண்ணு. ஒரு சாங் ராமானுஜம் பாடுது, ராமானுஜம் ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணோம். அப்போல்லாம் வந்து ரொம்ப அழகான ஒரு டியூன் அது. அந்த மாதிரி ஒரு டியூனில் என் வாழ்க்கையில் நீ யாரும் கொடுத்ததே கிடையாது. கோடி கொட்டி கொடுத்தாலும் எங்க கொங்கு நாட்டுக்கு இடேறுன்னு ஒரு சாங், சூப்பர் சாங். நானும் ஹரியும் ஒன்றாவே பாடிருப்போம். அந்த மாதிரி நிறைய சாங் ட்ரை பண்ணிருக்கோம். அதான் சார் வந்து அதையும் தாண்டி ஷோஸில் வந்து சர்ப்ரைசிங்காக பண்ணுவார். நான் பாடுற ஐடியாவே இல்லாமல் கூட சும்மா உட்காந்தா கூட நீ வந்து பாடு அப்படின்னு சொல்லுவார். இந்த உலகத்தில் பொய்யும் புரட்டும் போக்கிரித்தனமும் அக்கிரமத்தோட ஆட்டம் போடுது தெரியுதா. என்னோட ரேஞ்சை செக் பண்ணி எனக்கு சாங் கம்போஸ் பண்ணார். அண்ட் அதுக்கப்புறமா வந்து மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் ரெக்கார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. மத்தியானத்துக்கு மேலே மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் ரெக்கார்ட் பண்ணுங்க, இப்போது ஒரு ½ hourல சாங் ரெக்கார்ட் பண்ணுறேங்க அப்படின்னு சொன்னார். யூஸ்வலாக அவர் இருப்பார், ரெக்கார்டிங்கில் எப்பவுமே இருப்பார். கொஞ்சம் ஆஃப் நைட் வந்து நான் பாடும்போது அவர் இருக்க மாட்டார், என்னை பாட சொல்லிட்டு அவர் போயிடுவார். அந்த மாதிரி இருந்தார். அன்னைக்கு வந்து சரி சார்னு சொல்லிட்டு நான் வெளியே போகும்போது, நீ எங்கே வெளியே போகிற, என் பக்கத்தில் உட்காரு, நான் கம்போஸ் பண்ண போகிறேன் பார் அப்படின்னு சொன்னார். என்ன பண்ணுறேன்னு பார்த்து கற்றுக்கோ, தெரிஞ்சுக்கோ, நான் என்ன பண்ணுறேன்னு பார் அப்படின்னு சொல்லி நான் பக்கத்தில் உட்காந்து அவர் கம்போஸ் பண்ணுறதை உட்காந்து பார்த்துங்க சொன்னால் 2.5 மணி நேரம் உட்காந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தார் பண்ணுறதை. எனக்கு தெரியாது லைஃப்பில் எத்தனை சிங்கர்ஸ்க்கு இந்த பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்குன்னு. ஏன்னா அவர் வந்து ஒரு எட்டாத ஒரு அதிசயம் நமக்கு எல்லாருக்குமே. ஒரு தடவைலாம் வந்து ஷோ முடிச்சுட்டு வந்தோடனே வாயா ராக் ஸ்டார் அப்படின்லாம் சொன்னார் என்ன. அதெல்லாம் அந்த லெஜண்ட் வாயிலேருந்து இந்த வார்த்தை வரும்போது எனக்கு அது போதும். அவர் கூட இந்த ட்ராவல் கொஞ்ச நாள், எனக்கு கொஞ்சம் வருஷம். ஐ எம் வெரி மச் ஃபுல்ஃபில்டு வித் தட்.